நமஸ்காரம். ஸ்ரீ கொடுங்கல்லூர் பகவதி அம்மன் ஜோதிட நிலையம், வாளையார், பாலக்காடு மாவட்டம். இப்ப இந்த 2026ல அதாவது சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கிறாரு. இத வச்சு எந்தெந்த ராசிக்கு என்ன விதமான நன்மைகள் இருக்கு அப்படின்றது கொஞ்சம் தெளிவா பார்த்துட்டு இருக்கோம். இந்த காணொளிய முதலா பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அமைத்தி ஆல்ன்ற பட்டன் அமத்திக்கங்க. 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. குறிப்பாக சிம்ம ராசி. சிம்ம ராசி அப்படின்னு எடுத்துட்டாவே அது ஒரு வெளிச்ச கிரகம் எல்லாத்துக்கும் தெரியும். சூரியன் ஆதிக்கம். அந்த சூரியன் ஆதிக்கம் இருக்கிறதுனால பார்த்துட்டீங்க அப்படின்னா, எல்லா இடத்துலயுமே நாம ஆர்டர் போடுற இடத்துல தான் உட்கார்ந்திருப்போம். நீங்க ஒரு பெரிய விஐபி இருந்தாலும் சரி, ஒரு கடையின் இதுல நீங்க இருந்தாலுமே பார்த்துட்டீங்க அப்படின்னா, அடுத்தவங்ககிட்ட வேலை வாங்கக்கூடிய ஒரு தகுதி, ஒரு திறமை, ஒரு சொல்லாதிக்கம் எப்பவுமே சிம்ம ராசிக்காரங்களுக்கு மட்டும் தான் உண்டு. நம்மள சுத்தி 4 பேர் எப்பவுமே இருப்பாங்க. அதாவது ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்க. ஒரு ஐடியா கேட்கறது. இல்ல என்ன வழி நடத்து. எனக்கு அறிவு, புத்தி, யோசனை சொல்லுங்க. என் குடும்பத்துல ஒரு பிரச்சனை. உங்களுக்கு கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க. பிள்ளைகள படிக்க மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு அறிவுரை சொல்லுங்க. அப்படின்னு சொல்லி 4 பேர் நம்மகிட்ட நாடி வருவாங்க. அண்டி இருப்பாங்க. அதுதான் சிம்ம ராசிக்கு உண்டான பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு பவர். அப்படியாப்பட்ட சிம்ம ராசிக்கு பார்த்துட்டீங்க அப்படின்னா, நீங்க சிம்ம லக்னமா இருந்தாலும், சிம்ம ராசியா இருந்தாலும், ராசியிலே பார்த்துட்டீங்க அப்படின்னா சூரியன் அதிபதி சொல்லும்பொழுது அந்த இடத்துல கேது பகவான் இருக்கிறாரு. அந்த கேது பகவான் இருக்கிறதுனால பார்த்துட்டீங்க அப்படின்னா, உடல் ரீதியான ஒரு பாதிப்புகள் கொஞ்சம் உருவாகும். அது பார்த்துட்டீங்க அப்படின்னா, சின்னதா இருக்கும் பொழுதே கொஞ்சம் பார்த்துட்டீங்க அப்படின்னா அதனால ஒரு பெரிய ஒரு பாதிப்போ, ஒரு பெரிய சிக்கலோ உங்களுக்கு வரப்போறதில்ல. அதனால உணவு கட்டுப்பாடு, ஒரு உடற்பயிற்சி செய்றது, அதேமாரி தியானம் செய்றது, இதுல கொஞ்சம் நீங்க கவனம் செலுத்துங்க. அடுத்ததாக பார்த்துட்டீங்க அப்படின்னா, 7ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு. பார்வையோட இருக்கிறாரு. அது ஒரு சிறப்பான விஷயம். 7ஆம் இடத்துல அந்த பார்வை அப்படி சொல்லும் பொழுது எந்த அளவுக்கு கேது பகவான் பிரச்சனை கொடுக்கிறாரோ, அந்த அளவுக்கு பார்த்துட்டீங்கன்னா, வியாதியும் அவரே, மருந்தும் அவரே அப்படின்ற மாரி ராகு பகவான் அதுக்குண்டான ஒரு மருந்து, அதுக்குண்டான பார்த்துட்டீங்கன்னா ஒரு போக வழி, அதுக்குண்டான ஒரு பரிகார ஸ்தலம், அந்த குழப்பத்துக்கு ஒரு தெளிவு. இதுவுமே உங்களுக்கு சிம்மராசி குடுத்துரும். அத பார்த்தீங்கன்னா, ராகு பகவான் குடுத்துருவாரு. அதை விட என்ன அப்படின்னா 8ஆம் இடத்துல குருவோட வீட்ல சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கிறாரு. 8ஆம் இடம் மறைவுஸ்தானம். ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு அஷ்டமச்சனி. அஷ்டமச்சனி அப்படி சொல்லும்பொழுது என்னதான் குரு உச்சம் பெற்று இருந்தாலும், அந்த இடம் மறைவு ஸ்தானமா இருக்கிறதுனால பார்த்துட்டீங்க அப்படின்னா, ஒரு விஷயம் எல்லாத்துக்கும் கண்ணுக்கு தெரியுது. புத்தி கெட்டுது. நமக்கு மட்டும் கண்ணுக்கு தெரியல, புத்தி கெட்டல. அப்ப பார்த்துட்டீங்க அப்படின்னா, ஒரு பெரிய விஷயம் எதன்னு ஆரம்பிக்கிறோம், ஏதோ செஞ்சு முடிச்சே ஆகணும், கட்டாயத்துல இருக்கிறோம் அப்படின்னா, இதுல ரொம்ப ரொம்ப கவனம் தேவை நமக்கு. அதாவது 4 பேர் சொல்றாங்க அப்படி சொல்லும்பொழுது கண்மூடித்தனமா நீங்க இறங்கவும் வேண்டாம். அடுத்து உங்களோட சொல்லுக்கு நீங்க செவி சாய்க்க வேண்டாம். அடுத்து உங்களோட பேச்சு நீங்க கேட்க வேண்டாம். இதனால என்ன ஆகும் அப்டின்னா, ஆரம்பிக்கிறது அவங்களா இருப்பாங்க. ஆனா முடிவு நமக்கு தான் வரும். அந்த முடிவு ஒரு நல்ல முடிவு இருக்காது. அப்ப நமக்கு பார்த்துட்டீங்க அப்டின்னா, ஆசிரியரும் இல்ல, ஆசானும் இல்ல, ஒரு வழிகாட்டுதலும் இல்ல. நமக்கு பார்த்துட்டீங்க அப்டின்னா, யாரும் புத்திவாசம் சொல்ற அளவுக்கு ஆளுமே கிடையாது. நாமளே தானே ராஜா, தானே மந்திரி. இந்த இது மட்டும் ஒரு மைண்ட் செட்ல நீங்க வச்சுக்கிட்டு, நீங்க பண்ணீங்க அப்டின்னா, அதன் மூலியமா வரக்கூடிய ஒரு சிக்கல், ஒரு பாதிப்பிலிருந்து நீங்க தப்பிக்கலாம். அடுத்ததாக பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 11ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு. குரு பார்த்துட்டீங்கன்னா 3, 5, 7, 11ஆம் இடம் அப்படி சொல்லும்பொழுது சிறப்பு பார்வை. அந்த சிறப்பு பார்வை இருப்பதனால பார்த்துட்டீங்க அப்படின்னா, இது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம். நீங்க என்னைக்கோ யாருக்கோ உதவி செஞ்சவங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா, இப்ப உங்களுக்கு ஏதாவது உதவி செய்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னைக்கோ கேட்டு வச்சவங்க, அவங்களால ஒரு நன்மை இருக்குது. அதே மாரி சொன்ன மாரி ஒரு ஒரு வழிப்போக்குல போறோம். ஒரு டீ கடையில உட்கார்றோம். இல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு திருவிழாவுக்கு போறோம், ஒரு கல்யாண காட்சிக்கு போறோம். அப்படி சொல்லும்பொழுது, அங்க பழக்கமானவங்க, நம்பளோட பார்த்தீங்கன்னா, நம்பளால அவங்களுக்கு தெரியும். நம்பளோட அறிவு, திறமை, டேலண்ட், பழக்கவழக்கம் எல்லாமே தெரியும். "நீ ஏன் இப்படி இருக்க? சரி நான் ஒரு ஐடியா குடுக்குறேன். எனக்கு ஒரு ஒரு வாய்ப்பு சொன்ன மாரி வந்திருக்கு. அத நீ பயன்படுத்திக்க." அப்படின்னு சொல்லும்பொழுது அதன் மூலியமாக ஒரு லாபம் ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புமே சிம்மராசி நேயர்களுக்கு உண்டு. அதனால பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு திடீர் அதிர்ஷ்டம் இருக்கு. அது நாம்ப தேடி போறதை விட, இது நம்பள நாடி வரும். அதனால இந்த ஒரு அதிர்ஷ்டம் வரும்பொழுது நீங்க கரெக்ட்டான முறையில பயன்படுத்திக்கங்க. அடுத்ததாக பார்த்துட்டீங்க அப்டின்னா பிள்ளைங்க இருக்காங்க அப்டின்னா அவங்கள ரொம்ப ரொம்ப ஒரு கொஞ்சம் எச்சரிக்கையா பார்த்துக்குங்க. இப்ப குரூப் தேர்வெல்லாம் வருது. அந்த குரூப் தேர்வு எழுதுறதுக்கு பார்த்துட்டீங்க அப்டின்னா, கொஞ்சம் ஆழமா படிக்கணும். இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, ஞாபகமா இருக்கிற மாரி படிக்கணும். கொஞ்சம் ஏனோ தானோன்றது, நாளைக்கு படிச்சுக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்டின்னு தள்ளி போடவே கூடாது.
ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் சொன்ன மாரி இல்ல வந்து ஒரு நாளைக்கு ஒரு புக் எடுக்கிறோம் அப்டின்னா, அதுல 10 விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. அந்த 10 விஷயம் ஞானாகாரகன் அதாவது வந்து ராசியில கேது பகவான் இருக்கிறதுனால வந்து பார்த்துட்டீங்க அப்டின்னா, ஒரு கேள்விக்கு 4 விதமான பதில் உங்களுக்கே வந்து வரும். அப்ப வந்து நம்ம கொஞ்சம் படிப்புல அந்த ஆர்வம் காட்டணும். அத நீங்க பயன்படுத்திக்கங்க. அடுத்ததாக பார்த்துட்டீங்க அப்டின்னா வந்து, சிம்மராசி நேயர்களுக்கு நான் முதல்ல சொன்னேன். அதாவது வந்து இப்ப கல்யாணம் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள். அதாவது ரொம்ப, ரொம்ப கவனம் தேவை. நாம வந்து சொன்ன மாரி விருப்பத்தை அடுத்தவங்ககிட்ட சொல்றதோ, இல்ல அப்டின்னா வந்து ஒரு பெண் தேடுறதோ, ஒரு மாப்பிள்ளை தேடுறதோ அப்டின்னு பார்த்துட்டீங்க அப்டின்னா வந்து, நெருங்கிய வட்டாரம்னா கொஞ்சம் பரவால்ல. அவங்களோட பேக்கிரவுண்டு, அவங்களோட பழக்கவழக்கம் எல்லாமே தெரியும். புது உறவு இருக்கு. புதுசா வந்து வந்திருக்காங்க. புரோக்கர் மூலியமா போயிருக்கிறோம் அப்டின்னா வந்து, அவங்களோட பேக்கிரவுண்ட் கரெக்ட்டா தெரிஞ்சுக்கங்க. காரணம் என்ன அப்டின்னா, ஒரே வார்த்தை சுருக்கமா வந்து சொன்ன மாரி வச்சுக்கோங்கும்போது சுத்தி வளைச்சு பேசல. ஏமாற்றம் நெறைய நமக்கு வந்து உருவாகும். அந்த ஏமாற்றம் தவிர்க்கிறதுக்கு தான் அதாவது வந்து கொஞ்சம் தள்ளி போடுங்க. இன்னைக்குன்றது வந்து அதாவது நாளைக்கு, நாளைன்றது வாரம், வாரம்ன்றது மாசம். கொஞ்சம் நீங்க எடுத்துட்டீங்க அப்டின்னா, இந்த மார்ச் மாசம் உங்களுக்கு நிச்சயமா வந்து பார்த்துட்டீங்க அப்டின்னா, கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். அடுத்ததாக பார்த்துட்டீங்க அப்டின்னா வந்து, ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். டெம்பரவரி வேலையா இருக்கு. இத விட கொஞ்சம் அதிகமா சம்பளம் வருது அப்டி சொல்லும்பொழுது, இருக்கிற வேலைய விட்டுட்டு இன்னொரு வேலைய தேட வேண்டாம். அந்த வேலை செஞ்சுக்கிட்டே, வேற வேலை தேடுங்க. குறிப்பாக வந்து பார்த்துட்டீங்க அப்டின்னா, வெளிநாட்டு பயணம் கண்டிப்பா ஒரு வாய்ப்பு வரும். கொஞ்சம் நீங்க பாடுபட்டு தான் ஆகணும். பாடுபட்டு நீங்க போயிட்டீங்க அப்டின்னா வந்து, உங்களுக்கு வந்து பார்த்துட்டீங்க அப்டின்னா வச்சுக்கோங்கும்போது, அந்த வனவாசம், பரதேசம் அப்டி சொல்லும் பொழுது, நிச்சயமா வந்து உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும். அதாவது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மன கஷ்டம், பண கஷ்டம், குடும்ப சூழ்நிலை இது எல்லாமே வந்து கடல் தாண்டி போம்பொழுது, இல்ல வந்து வீட்ட விட்டு கொஞ்சம் வெளிய மாநிலம் தாண்டி போறது, இல்ல மாவட்டம் தாண்டி போயிட்டு, ஒரு இடத்துல தங்கி வேலை செய்றீங்க அப்டின்னா வந்து, இதன் மூலியமா வரக்கூடிய ஒரு ஆபத்து, ஒரு சிக்கல், இந்த விதமான கஷ்டங்கள் எல்லாமே நிவர்த்திகள் உண்டு. வெளிநாட்டிலே நீ இருக்கிறோம் அப்டின்னா வந்து, இப்போதைக்கு ஒரு பெரிய முடிவுலாம் எடுக்க வேண்டாம். ஊர்ல போயிட்டு வியாபாரம் பண்ணிக்கலாம், ஏதாவது பிசினஸ் பண்ணிக்கலாம், இருக்கிறத வச்சுட்டே இத பண்ணிக்கலாம் அப்டின்றது. குறிப்பாக வந்து பார்த்துட்டீங்க அப்டின்னா வந்து, இந்த வருஷம் வந்து ஒ ஒ ஒ ஒரு 1 வருஷமும் நீங்க தள்ளி போடுங்க. தள்ளி போட்டீங்க அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து, அடுத்த வருஷம் வந்து இதை விட நல்ல ஒரு தெளிவு, நல்ல வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல சிந்தனை, இதை விட வந்து வேற விதமான சாதிக்கணும் அப்படின்ற மாரி அந்த எண்ணம், அதுக்குண்டான வாய்ப்புகள தேடி வரும். இப்ப வந்து போனீங்க அப்படின்னா, மொட்டை தலையும் குட்டையில விழுந்த மாரி வந்து, வண்டு சிண்டுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல வேண்டிய ஒரு கால சூழ்நிலை வந்துரும். இது ரொம்ப ரொம்ப எச்சரிக்கை தேவை. அடுத்ததாக பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து, சரி வந்து கல்யாணம் ஆயிருச்சு, சரி வேலை இருக்குது, குழந்தை பாக்கியமே இல்லாம இருக்கே. 10 வருஷம், 5 வருஷமா வந்து சொன்ன மாரி வந்து நாமளும் தேடிட்டு தான் இருக்கிறோம். தாம இருக்கிறோம். அதே மாரி சாமி கும்பிடுறோம். அதே மாரி வந்து ஹாஸ்பிட்டல் போறோம். இது நாள் வரைக்கும் ஒண்ணுமே நமக்கு வந்து நடக்கலையே அப்படின்னு வந்து நினைக்கிறவங்களுக்கு வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, குறிப்பாக பொறுமை அவசியம். இப்ப எடுத்தோம், கவித்தோம் அப்படி சொல்லும்பொழுது வந்து லட்சக்கணக்கில செலவு பண்ணி ட்ரீட்மெண்ட்டோ, இல்ல வேற ஏதாவது ஒரு பண்றதோ, இல்ல வேற ஏதாவது வந்து அண்ணங்கிட்ட வாங்கிக்கலாம், தம்பிகிட்ட வாங்கிக்கலாம் அப்படி சொல்லும்பொழுது வந்து, இது எல்லாமே வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, நடந்துரும். நடந்த பின்னாடி வந்து ஒரு மன உளைச்சலுக்கு நீங்க ஆளாயிருவீங்க. என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா, அந்த குழந்தையோட வந்த நேரம் நமக்கு அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்காது. இல்ல அப்படின்னா வந்து பார்த்துட்டீங்கன்னா, கொடுத்து மறுபடியும் திருப்பி கேட்கிற அளவுக்கு ஆயிரும். இல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா, ஒரு ஃபெயிலா போறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. அதனால வந்து இப்போதைக்கு ஒரு நல்ல ஒரு முடிவு எடுக்க வேண்டாம். கடவுள் வந்து குடுத்துட்டாரு. ஆனா வச்சுக்கும்போது, அது வர வேண்டிய நேரத்தில கண்டிப்பாக வந்து சேரும். கொஞ்சம் நிதானமா இருந்தீங்க அப்படின்னா, குழந்தை பாக்கியம் அப்படி சொல்லும் பொழுது, அது நிச்சயமாக உண்டு. இப்ப 40 வயசு, ஒரு 50 வயசு, 70 வயசு, 80 வயசுல இருக்கக்கூடிய ஒரு சிம்மராசி நேயர்களுக்கு வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, உடம்பு ரொம்ப ரொம்ப கொஞ்சம் எச்சரிக்கையா பார்த்துக்குங்க. அதாவது உணவு கட்டுப்பாடு முதல்ல சொன்ன மாரி, நடைப்பயிற்சி, தியானம் இதெல்லாம் பண்ணும் பொழுது வந்து, அதன் மூலியமா வரக்கூடிய ஒரு பெரிய பாதிப்பு நமக்கு வந்து வராது. ஒரு ஊசி, ஒரு மாத்திரையிலேயே நமக்கு வந்து எல்லாமே சரியா போயிரும். இல்ல அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா, ஒரு ஆப்பரேஷன் பண்ற அளவுக்கு, இல்ல அப்படின்னா வந்து ஏதாவது உடம்புல வந்து ஒரு குறை ஏற்படுற அளவுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு கூட இந்த நேரம் நமக்கு வந்து ஒரு சாதகமா இல்ல. எல்லாமே பாதகமா இருக்கு. அதனால வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து, தெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப குலதெய்வ வழிபாடு. இது ரொம்ப ரொம்ப வந்து நீங்க வந்து இப்ப ஒரு க உங்களுக்கு எல்லாத்துக்கும் அதுதான் அப்படின்ற அளவுக்கு வந்து நீங்க பார்த்துக்கங்க. ஆனா அது பார்க்கும்பொழுது வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, நம்ப சொல்லக்கூடிய அந்த ஒரு தடை, ஒரு தடங்கல்கள் இதெல்லாம் நீங்க சந்திக்காம கூட நீங்க போலாம். அது வராம கூட போலாம். இல்ல வந்து வாழ்நாள் முழுக்க கஷ்டப்படுறதுக்கு 1 மணி நேரத்துல வந்து முடிஞ்சிரும் உங்களுக்கு. இதுவும் கடந்து போகும் அப்படின்ற மாரி வந்துரும் உங்களுக்கு. அதனால இத நீங்க பார்த்துக்கங்க. சொத்து வகையில இருக்கிறது வந்து காப்பாத்தக்கூடிய நேரம். பெருசா நீங்க வந்து அது வாங்கணும். இப்ப ஒரு 10 சென்ட் வாங்கியாச்சு. அதுல வந்து இன்னும் 1/2 ஏக்கரா வருது, 1 ஏக்கரா வருது. கடன் வாங்கி வாங்கிரலாம். இல்ல இருக்கிற நகை நட்டெல்லாம் வித்து வாங்கிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு ஒரு முடிவு எடுக்க வேண்டாம். அப்படி நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதை விட பெஸ்ட்டா இன்னொன்னு பக்கத்துல ஒண்ணு வந்துரும். அப்ப நம்ப இதையும் பண்ணி திருப்தி இல்லாம, அதுவும் வாங்க முடியாத அளவுக்கு, இல்ல அதுவுமே கட்ட முடியாத அளவுக்கு, அது ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடிய நேரிடும். அதனால வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து, ஒரு பெரிய விஷயம் ஒண்ணு காத்துக்கிட்டும் இருக்கு. 11ஆம் இடத்துல குரு பகவான் கண்டிப்பா லாபத்த அள்ளிக் குடுக்கக்கூடிய நேரமா இருக்கு. அதனால வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து,
நாம ஒரு விஷயம் வந்து நினைச்சிருக்கிறோம். அது சரியான முறையில ஒரு முடிவுக்கு வர வரைக்குமே, இந்த இடையில நெறைய குழப்பங்கள், நெறைய வந்து கற்பனைகள், சொல்றது, நம்ம நம்ம வந்து ஐடியா கேட்கறது, இதெல்லாமே வரும். அதனால வந்து இதுக்கெல்லாம் நீங்க இடம் குடுக்காம, அந்த காய் கனிஞ்சு வர வரைக்குமே நீங்க வெயிட்டிங்ல இருந்தீங்க அப்டின்னா வந்து, ஒரு சரியான ஒரு முடிவு, ஒரு நிரந்தரமான வந்து பார்த்துட்டீங்க அப்டின்னா, அந்த வாழ்க்கை சந்தோஷம் நிச்சயமா உங்களுக்கு உண்டு. இது எல்லாமே வந்து சிம்ம ராசி பற்றி ஒரு பொதுவான தகவல்கள். இதுலயே வந்து பார்த்துட்டீங்க அப்டின்னா வந்து உங்களோட ஜாதகத்துல அதாவது திசை மாறுது, புத்தி மாறுது. இது எல்லாமே வந்து எந்தெந்த கிரகங்கள் உங்களுக்கு வந்து அந்த ராசி கட்டத்துல, ஜனன ஜாதகத்துல இருக்கும். அந்த ராசி கட்டம் தலையெழுத்து 2 ஒண்ணு. அது பார்க்கும் பொழுது மட்டும் தான் அதாவது வந்து பார்த்துட்டீங்க அப்டின்னா, இப்ப நடக்கக்கூடிய விஷயத்துக்கு அந்த சூட்சமங்கள் தெரிஞ்சுக்கலாம். இல்ல இது எல்லாமே ரொம்ப பெஸ்ட்டா இருக்கு. இல்ல இன்னும் கொஞ்சம் தள்ளி போடுங்க அப்டின்ற அளவுக்கு ஒரு தெளிவான விளக்கங்கள் சொல்ல முடியும். அதனால வந்து என்னோட நம்பர் வந்து பார்த்துட்டீங்க அப்டின்னா, இந்த காணொளி கீழயே இருக்கு. அதுல வந்து எப்பயாவது வந்து கால் பண்ணியோ, இல்ல அப்டின்னு ஒரு மெசேஜ் அனுப்பியோ பாருங்க. இதை விட ஒரு நிரந்தரமான வந்து பார்த்துட்டீங்க அப்டின்னா, ஒரு வாழ்க்கைய அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போறது, அதேமாரி ஒரு தெளிவான விளக்கங்கள், இது எல்லாமே சரியான முறையில சொல்லப்படும். இந்த காணொளி முதல்ல பார்க்குறவங்க வந்துங்க, சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அமைத்தி ஆல் என்ற பட்டன் நீங்க அமைத்திக்கங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. 4 பேர்கிட்ட சொல்லுங்க. கண்டிப்பா வந்து நம்பளோட அந்த வார்த்தை, நம்பளோட அந்த சொல்லக்கூடிய அந்த பேச்சு, யாருக்காவது ஒருத்தர் நிச்சயமா வந்து உங்கள உங் உங்க உங்களுக்காக அவங்களுக்கு பயன்படும். கண்டிப்பா நீங்க ஷேர் பண்ணுங்க. அதாவது வந்து இந்த காணொளி பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றி. கொடுங்கலூர் பகவதி அம்மன் ஜோதிட நிலையம், வாளையார், பாலக்காடு மாவட்டம்.